திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை. 40% ஓட்டுடன் திமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது. பாஜகவுக்கு வலிமை இல்லை. அண்ணாமலை பரபரப்பு பேச்சு. கோவையில் நடந்த தலியா நிகழ்ச்சி முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய பொழுது, அரசியலில் ஒரே இரவில் மாற்றத்தை நிகழ்த்த முடியாது. காவல்துறையிலிருந்து விலகி மனப்பூர்வமாகவே பாஜகவில் இணைந்தேன். 2026 திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது பாஜகவின் இலக்கு. அதற்கு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது நடைமுறை சாத்தியம் என்பதால் அதற்கான உக்தி வகுக்கப்பட்டுள்ளது. பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என்பது என் நிலைப்பாடு. அவ்வாறு போட்டியிட்டால் 2026 ஆட்சி கைப்பற்றும் வலிமை பாஜகவுக்கு இல்லை. அதனாலேயே கூட்டணி சேர்ந்தோம். கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். அப்படித்தான் தலைமை மாற்றம் நிகழ்ந்தது. அதிமுகவில் அனுபவம் வாய்ந்த மிக மூத்த தலைவர்கள் உள்ளனர். உள்கட்சி விவகாரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனக்கும் அதிமுகவுக்கும் உரசல் இருந்தது. நான் என்னவெல்லாம் செய்தானோ அவை அனைத்தும் பாஜக வளர்ச்சிக்காகவே, என் கட்சிக்காக பேசினேனே தவிர மற்றவர்கள் அவமதிக்கும் நோக்கமில்லை. அவர்களும் விமர்சித்தனர், நானும் விமர்சித்தேன். ஊழல் பற்றி பேசும்பொழுது என்னென்ன நடந்தது என கூறித்தான் ஆக வேண்டும். அப்போது கூட ஜெயலலிதா பெயரை குறிப்பிட்டதில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை விஜய் ஒரு பிரதான போட்டியாளர். இளம் தலைமுறை வாக்காளர்கள் கவர்ந்திருக்கிறார்கள். 40 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் 2.2 கோடி உள்ளனர். தமிழகத்தில் புதிதாக அரசியலுக்கு வருபவர்களுக்கு 8 முதல் 12% வரை ஓட்டு கிடைக்கும். விஜய்க்கு அப்படி கிடைக்குமா என தெரியாது. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவார் என எதிர்பார்க்க முடியாது. திமுக அதிமுக என இரு கூட்டணிகளுக்கும் வெளியே 20 முதல் 25% ஓட்டுகள் உள்ளன. இன்றைய சூழலில் திடமான கூட்டணியுடன் திமுக மிகவும் வலிமையாக உள்ளது. 40%க்கு மேல் ஓட்டு உள்ளது. ஆட்சிக்கு எதிராக மனநிலை பெரிதாக இல்லை. நவம்பர், டிசம்பர் மற்றும் பிப்ரவரி, மார்ச்சில் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுவே தேர்தலை தீர்மானிக்கும். வரும் தேர்தலில் போட்டியிடுவேனா, பிரச்சாரம் செய்வேனா என்பதை கட்சி தான் தீர்மானிக்கும். இவ்வாறு அண்ணாமலை பேசியுள்ளார்.